வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்குமே வேணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த அமானுஷமான கதை அப்படிங்கிறது ஒரு சாதாரண கதை கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கோவில்னா இந்த இடத்துல இந்த கோவில் தான் இருக்கணுப்பா, இந்த கோவிலில் இந்த சிலை இந்த அமைப்பில் தான் இருக்கணுப்பா, அப்படிங்க மாதிரி பல யோசனைகள்லாம் யோசித்து சோழியெல்லாம் உருட்டி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாந்திரிகங்கள்லாம் பண்ணி தான் கோவிலை அந்த இடத்துல அமைச்சு வச்சுருப்பாங்க. நான் பழங்காலத்து கோவிலை சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ உள்ள கோவில் நான் சொல்ல வரல. ஸோ அது போக ஊர் எல்லாரும் சுடுகாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ வேணால் கம்யூனிட்டிக்கு தகுந்தாப்புல சுடுகாடு இருக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் முன்னோர்களை பொறுத்தளவில் இந்த இடத்துல தான்ப்பா சுடுகாடு இருக்கணும், இந்த இடத்துல தான்ப்பா இடுகாடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே வந்துட்டு யூகிச்சு தான் அந்த சுடுகாடு இடுகாடு இந்த விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இடுகாடுன்னு என்னன்னு தெரியாமல் இருக்கலாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்களை எரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் சுடுகாடு, ஒருத்தங்களை புதைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் இடுகாடு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அதை யாராச்சும் மீறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு சில இடத்துல நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், என் பிள்ளை இறந்து போயிட்டாப்பா, அவளை கொண்டு சுடுகாட்டிலாம் வைக்க முடியாது, என் வீட்டுக்குள்ளே தான் புதைச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருந்துட்டு இருப்பாங்க. இல்லை ஊருக்குள்ளே உங்களுக்கு எங்கேயாச்சும் லேண்ட் இருக்கும், அங்கே நான் புதைக்கிறேன் எரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு அமானுஷமான கதையை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கதை. இந்த சம்பவத்தினால, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அமானுஷத்தினால கிட்டத்தட்ட 2 உயிர்கள் போயிருச்சு. 3ஆவதாக ஒரு உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்க, எப்படி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படக்கூடிய ஒரு உண்மையாக நடக்கப்பட்ட திகில் அமானுஷமான பேய் கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நண்பர்களே இப்போயே ஹெட்ஃபோனை தூக்கி காதில் மாட்டிக்கோங்க. அட் த சேம் டைம் முடிஞ்ச நைட்டு இந்த வீடியோ உட்காந்து பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு கொடுத்துருங்க. பயங்கரமான, இதுக்கப்புறம் கூட சொல்கிறேங்க, இன்னும் பயங்கரமான அமானுஷமான கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நிறைய ஸ்டோரிஸ் வந்துட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ண முடியல, அவ்வளோ ஸ்டோரிஸ் நீங்கள் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஒவ்வொன்றத்தையாக பார்த்து எது ரொம்ப உண்மையாக நடந்த மாதிரி நம்பகத்தன்மையோடு இருக்குதோ அதை தான் நான் வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்ருப்பேன். ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறது ஆராயாமல் நம்ம சேனலில் ஒரு வீடியோ கூட ஃபேக்காக வராதுங்க. உண்மையாக நடந்த அமானுஷமான கதைகள் மட்டும் தான் வரும். இதுக்கப்புறமா அதான் வரும், இதுக்கு முன்னாடி அதான் வந்திருக்குது. தைரியமாக பேய் கதைகள் பிடிக்கும் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த சம்பவத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இந்த சம்பவம் நடந்த இடம் அப்படிங்கிறத பார்க்கும்போது மதுரைக்கு அருகாமல் இருந்தாங்க. மதுரை டு நம்ம இந்த ராமேஸ்வரம் போகிற ரூட் ஒன்று உண்டு. ஸோ அந்த ரோட்டில் தான் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் நடக்கப்பட்ட ஒரு சம்பவம் சொல்லப்படுது. இந்த கிராமத்தை பொறுத்தளவில் இப்போ தான் பைபாஸாக இருக்குதுங்க. முன்னாடி பைபாஸ் கிடையாது, ஒரே ஒரு ரோடு மட்டும்தான். அந்த ரோட்டை ஒட்டினாப்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கிராமம் அமைஞ்சிருக்குதுங்க. ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஸ்டெப் நடந்து வச்சோம் அப்படின்னா அந்த கிராமம் வந்துடும். ஸோ அந்த கிராமத்துக்கான தெருக்கள் வர ஆரம்பிச்சிருங்க. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 to 4 தெரு மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு கிராமம். அதுலேருந்து அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனால் அடுத்து இன்னொரு கிராமம். அப்படிங்கிற மாதிரி கிராமங்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டை ஒட்டினாப்லேயே தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு பயங்கரமான வேப்ப மரமும் இருந்துகிட்ருக்குங்க. அதே சமயத்தில் பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி ஒரு கிணறு இருந்துகிட்ருக்கும். இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த ஊரில் ரொம்ப அழகானன்னு சொல்கிறத விட ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு நல்ல பொண்ணுன்னு கூட வச்சுக்கலாங்க. அதாவது ராஜேஸ்வரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொண்ணுங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த ஊரில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யார் போயிட்டு என்ன ஹெல்ப் கேட்டாலும் அந்த பொண்ணு பண்ணுவாங்க, யார்கிட்டையும் கோவப்பட மாட்டாங்க, வீட்லேயுமே கோவப்பட மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாங்களாம். அவங்கள வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு நல்ல பொண்ணாக சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிற பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 19-20 அந்த ஒரு மாதிரிப்பட்ட வயசு காலகட்டங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கும்போது அந்த பொண்ணு ராத்திரி போல் எப்பவும் போல் அவங்க அம்மா கிட்ட நான் தூங்குறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்க போயிருக்கிறாங்க. கதவை லாக் பண்ணிட்டு தூங்குறாங்க ரூமுக்குள்ளே. அப்படி தூங்க போனவங்க காலையில் எந்திரிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா எந்திக்கலை. என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே புரியலை. ஆனால் அந்த சம்பவம், அதாவது அந்த பொண்ணு உள்ளே போய் தூங்கியிருக்கிறாங்க இல்லையா, அப்படி தூங்க போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கொஞ்சம் ரத்தங்கள் அந்த மாதிரியான வாமிட்லாம் வேறு எடுத்தாங்க வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்க்கும்போது ஏதோ ஃபுட் பாய்சன் இருக்குது, சம்மாட் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தொண்டையில் நெஞ்சில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் மருந்து மாத்திரைகளை கொடுத்து அமுச்சு விட்டாங்க. ஆனால் இப்போ அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு போய்ட்டு ரூமுக்குள்ளே தூங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலங்க அது கிராமம் அப்படிங்கிறதுனால ஒரு 4:30-5 மணிக்கெலாம் வீட்டில் அவங்க அம்மா எழுந்திருவாங்க. எழுந்திரிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தான் பொண்ணு எப்படி எழுந்திரிச்சு வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலேஜுக்கு வேறு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மணி ஆகியும் அம்மா கதவு தட்டுறாங்க, எந்த பேச்சு மூச்சிங்கானுங்க. சரி நல்லா தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க. ஒரு 7-8 மணி ஆகி போச்சு, இன்னும் ரூம்லேருந்து சத்தத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட. அவர் வந்துட்டு என்னடி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு கதவு போட்டு, சின்னதாக ஒரு கிராமம் அப்படிங்கிற தகர மாதிரி போட்ட கதவு தாங்க போட்டு தள்ளி அடித்து உள்ளே உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா
அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க படுத்திருக்க அந்த ஒரு பெட்டுங்க பழைய இளவும் மிஞ்சி பெட்டு போல் அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா படுத்திருக்காங்க. மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க வாயில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு மாதிரி கரை படிஞ்சிருக்குது, அதாவது ரத்தக்கரை படிஞ்சிருக்குது. ஸோ இதை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல நம்ம பொண்ணுக்கு அப்படிங்க மேலே சொல்லி டக்குன்னு பொண்ணை தூக்குறாங்க. நாடி பிடிச்சி பார்க்குறாருங்க அவங்களோட அப்பா. பார்த்த பொண்ணுக்கு நாடி இல்லை. டக்குன்னு பயத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஆட்டோவை கூப்பிட்றாங்க. ஆட்டோ வர லேட் ஆகுதுங்க. அவர் பழைய ஒரு பைக் தான் வச்சுருக்காரு. அந்த பைக்கில் அவங்க பொண்ணை தூக்கி பின்னாடிங்க, இவர் பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு அவங்க அப்பா, பொண்ணு பின்னாடி இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க. அந்த தம்பியை தூக்கி வச்சுட்டு நேராக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு ஓடுறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது அங்கே டாக்டர் பொண்ணை செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயா பொண்ணு இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ ரொம்ப லேட்டாக கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி எப்படி இறந்தாங்க என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது தான் சம்பவம் தெரிஞ்சு சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது எல்லோரும் சொல்கிற விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரில. போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு அதான் பொண்ணுடைய அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இருக்கிறதே ஒரே பிள்ளை, நீ ஏதாச்சும் உடம்பெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அப்படி கொடுத்துருங்க, நான் கொண்டு போய் நிம்மதியாக அடக்கம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்படி நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஓகே ஒரு மாதிரி இது குடும்ப பிரச்சனை, இது ஒரு சின்ன ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, அவர் பொண்ணு போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி அழுதுட்டுருக்காரு. அவரை எதுக்கு இன்னும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி அந்த பொண்ணுடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் எதுவுமே பண்ணாமல் கொடுத்து விட்ருந்தாங்க. அப்புறம் நேராக அவங்க பொண்ணுடைய உடலை வீட்டுக்கு கொண்டு வராங்க. அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அந்த பொண்ணுடைய உடலை வீட்டில் தான் வச்சுருக்காங்க. இன்னும் வெளியூர்லேருந்து கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற ரீசனாலங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்காக குழியெல்லாம் தோண்டியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா ராத்திரி போல் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமே தெரிலங்க. நேராக காலங்காத்தால் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சுடுகாட்டிலலாம் எதுவும் வேலை செய்ய வேண்டாம், என் பொண்ணு ராத்திரி என் கனவுல வந்தா, அந்த லைட்டாக அவர் தூங்கவே இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான் தெரியாமல் கண்ணை சாச்சேன், டக்குன்னு என் பொண்ணு கனவுல வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு சுடுகாட்டெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ கொண்டு என்னை புதைச்சி வச்சுறாரு, என்னை எப்போவுமே என் கண்ணு முன்னாடி வச்சு பார்த்துக்கப்போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்பாட் சொன்ன மாதிரியான விஷயங்களை தான் பொண்ணு கனவுல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அது மட்டும் இல்லாமல் சரிப்பா சுடுகாட்டில் வைக்கக்கூடாதுன்னு என்னப்பா பண்ண சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ அவர் சொன்ன விஷயம் எல்லோரும் மிரண்டு போகிறாங்க. என்னென்னா அந்த ஊர் எல்லையில் தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் அந்த தெரு தான் போய்கிட்டு இருக்க பாருங்க. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வேப்பமரம் கிணறு இருக்கு இல்லையா, அதை ஒட்டினாப்பில் ஒரு கொஞ்சோண்டு லேண்ட் இருக்குதுங்க. இந்த லேண்டை அந்த பொண்ணுடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா என்னென்னா தான் பொண்ணுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா தான் பொண்ணுக்கு அதில் ஒரு புதுசாக வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஆசை. இப்போ இருக்கிற வீடு ரொம்ப பழசாக இருக்கிறதுனால அங்கே என் பேரில் வீடு கட்டணுப்பா, வீடு கட்டி முடிச்சுட்டு அங்கே இந்த மாதிரி என் பேர் போட்டு பவனம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்காக தான் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க இல்லையா, அப்படி இறந்து போனதுனால என்ன ஆகுதுன்னா என் பொண்ணுக்காக அந்த லேண்டை வாங்கினேன், எதுக்குன்னா என் பொண்ணு பேரில் வீடு கிட்டதுக்காக. ஆனால் இப்போ என் பொண்ணே போயிட்டான், அதனால் இப்போ எனக்கு அந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி என் பொண்ணு வாழ்கிற வீடாக தான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால் அங்கே என் பொண்ணுக்கு பெரிய லெவலில் சமாதி மாதிரி கல்லறை மாதிரி நான் கெட்ட போகிறேன் அப்படி மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் அமைதியானாலுமே கூட எல்லாருக்கும் கோபம் எழும்புது. இப்போ எல்லோரும் அந்த ஆளை பார்த்து என்னையா பேச்சு பேசிகிட்டு இருக்கேன், இறந்த பணத்தை கொண்டு அதுவும் அல்பாசி செத்த பொம்பளை பிள்ளை அதை தூக்கி கொண்டு போய் நீ என்ன ஊருக்குள்ளே ஊர் நடுவில் கொண்டு வேப்பமரத்துக்கு முன்னாடி வைக்க போகிறீங்க, என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்க அப்படி மாதிரி எல்லோரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் யாரெல்லாம் கேட்குங்களோ எல்லாத்தையும் பார்த்து முறைக்கிறாங்க, அடிக்க போகிறாரு. உனக்கு என்ன வந்துச்சு, நான் ஏன் சொந்த இடம், நான் காசு கொடுத்து வாங்கினேன், என் பேரில் இருக்க பட்டா இருக்குது, என் சொந்த இடத்துல கொண்டு நான் பார்த்தீங்கன்னா என் பொண்ணை புதைக்க போகிறேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படி மாதிரி அவர் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. இப்படி பயங்கரமாக சண்டை வெடிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த சமயத்துக்குள்ளே என்னாச்சுன்னா ஊரில் இருந்து அந்த ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர், இந்த கவுன்சிலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க பாருங்கள், எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்னப்பா பிரச்சனை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்கும்போது அப்போ எல்லோரும் எடுத்து சொல்கிறாங்க, ஐயா அங்கே பாருங்கள், இவர் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இருக்க லேண்டில் கொண்டு பொண்ணை புதைக்க போகிறேங்காரு, இது ஊரா இல்லை மக்கள் வாழ்கிற வீடு இருக்க இடமா இல்லை சுடுகாடாயா, அதான் புதைக்கிறது, சுடுகாடு இருக்குது இதுகாடு இருக்குது, அங்கே கொண்டு போய் ஏதாச்சும் பண்ண வேண்டியதுதானே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த கவுன்சிலரும் தாசில்தாரும் பார்த்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க என்னாச்சு அப்படிங்கிறது கேட்கும்போது அவங்க முன்னாடி ரொம்ப அழுதுகிட்டு என்ன பண்ணன்னு தெரில, ஸோ என் பொண்ணு ஆசையை கேட்டா புரிஞ்சுக்கோங்க, ஸோ என் நைட்டு கனவுல கூட வந்தாயா புரிஞ்சுக்கோங்கய்யா ப்ளீஸ், நான் எதுவும் பண்ணல, நான் கொண்டு நடு ஊரில் போட்டு எரிக்கவா போகிறேன், புதைக்கிறேன்னு சொல்ல போகிறேன், அதுவும் என்ன ஒரு கோவில் மாதிரி நான் கெட்ட போகிறேன்னு தான் சொல்ல போகிறேன், இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, என் பொண்ணெலாம் அப்படி யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாயா புரிஞ்சுக்கோங்க அப்படி மாதிரி என்ன அவர் ரொம்ப ரெக்யூஸ் பண்ணி கேட்குறாரு. அது போக மனுஷன் வந்திருக்க தாசில்தார் அவங்க காலிலே விழ ஆரம்பிச்சிட்டாங்க அழுதுகிட்டே. இதெல்லாம் பார்த்த ஊர் மக்கள்லாம் சரி ஓகே, ஆல்ரெடி அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தை தான் இப்போவும் சொல்கிறாங்க, பாவம் அவரே பிள்ளையை தவிச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு, நம்ம போயிட்டு எதுவும் தலையிட வேண்டாம், என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் விட்டுருந்தாங்க. இப்போ அந்த ஐயாவுடைய ஆசைப்படி, அந்த ஐயா கனவுல அந்த பொண்ணு ஆசைப்படிச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரில,
ஆனால் அந்த ஐயாவுடைய ஆசைப்படி அந்த பொண்ணுடைய உடலை கொண்டு போய் அந்த பொண்ணுக்காக வாங்கியிருக்கிற அந்த வேப்பமரம் பஸ் ஸ்டாண்டு, அந்த கிணறு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லேண்டு அங்கே புதைச்சாச்சுங்க. புதைச்சதோடு நிப்பாட்டில் கொஞ்சோண்டு பணம் சேர்த்து வச்சுருக்கிறார். அதை வச்சு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கல்லறை, ஒரு தண்ணி பட்டால் கூட அந்த கல்லறைக்கு மேலே விழாத மாதிரி ஒரு குடிசை மாதிரி ஒரு கூடாத மாதிரி பார்த்திங்க போட்டு, அதுக்கு முன்னாடிங்க அந்த கல்வெட்டுலாம் இருக்குது பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் வந்துட்டு பாலிஷ் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஃபோட்டோஸ் கூட பிரிண்ட் பண்ணி வைப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தன்னுடைய பொண்ணுடைய பழைய ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டு அவங்க அடிக்கிறவங்ககிட்ட கொடுத்து, இந்த ஃபோட்டோவும் இதில் பிரிண்ட் ஆகி வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பக்காவாக ஒரு பயங்கரமாக ஒரு சின்னதாக வீடு கட்டின மாதிரியே பார்த்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோ செலவு பண்ணி கல்லறையை செஞ்சு முடிச்சிட்டாருங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு அங்கே வச்சதுக்கப்புறமே இந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது முதல்லங்க ராத்திரி நேரத்தில் அந்த இறந்து போயிருக்கிற அந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பார்த்திங்கன்னா அங்கங்கே நிற்கிற மாதிரியும் எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரியும் இந்த மூதாட்டிலாம் இருப்பாங்க பாருங்கள், வயசான பாட்டி தாத்தா, அவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ராத்திரி போல் அந்த ஏரியாவுக்கு போதப்பா நின்றுட்டுருக்காப்பா, நான் பார்த்தேன்ப்பா, சரி பின்னாடியே வரப்பா, எனக்கு ஏதோ பயமாக இருந்துட்டுருக்கா, கூப்பிட்றமா இருக்குது, வைக்கிறமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அந்த ஏரியா தெரு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குதுங்க. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் திரும்பியுமே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் ஒரு விஷயத்தை போடுறாங்க, அப்போ நல்லா கேட்டுக்கங்க, ராத்திரி 8 மணி 9 மணி தாண்டிடுச்சுன்னு யாரும் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகாதீங்க, நல்லதுக்கு இல்லை, சீக்கிரமாக வீட கதவை போட்டுட்டு தூங்கிடுங்க, ஏதோ ஊருக்குள்ளே கெட்டது நடக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் பார்த்திங்கன்னா யார் கிளப்பி விட்டான்னு தெரில. ஆனால் இது எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த கிழமை செய்கிறதுன்னு ஒரு நாள் வருங்க. அதாவது இறந்து போய் ஒரு 11 நாளோ 14 நாள் கழிச்சு 15 கிழமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதாவது இறந்து போனவங்களுக்கு பிடிச்ச பண்டங்கள், தின்பண்டங்கள், சாப்பாடு, அந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக வீட்டில் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு விளக்கு பொருத்தி அதுக்கு முன்னாடி ஒரு வாழையில் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் படைச்சி ஒரு பூஜை பண்ணுறது வழக்கம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்த அந்த பொண்ணுக்காக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிழமை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூதாட்டிகள், அது போக பெண்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு சுற்றி இருந்து கும்மி அடிக்கிறது, இந்த ஒப்பாரி பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த கிழமை நடந்து முடிக்கும் போது எந்த பிரச்சனையுமே வரல. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, இவங்க வீட்டில் அந்த கிழமைக்காக வீட்டில் படப்பை வச்சுருக்குறாங்க பாருங்கள், அந்த பொண்ணு அல்பாயஸில் போனதுனால யாருமே அந்த சாப்பாடை தொடலை. இப்போ ஏதோ வயசான பாட்டி தாத்தா இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி எல்லா பண்டத்தையுமே சாப்பிட்டு எடுத்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துகிட்டு இருப்பாங்க, அதான் வழக்கமே. ஆனால் இது இந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா யாருமே அந்த பண்டத்தை எதுவுமே சாப்பிடல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில பண்டங்கள்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் வந்துட்டு காணாமல் போயிருக்குது. ஸோ இதை யார் நோட் பண்ணுறா அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய உடன் பிறந்த தம்பி இருக்கிறான் பாருங்கள், அவன் தான் நோட் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் 1 வயசு தாங்க டிஃப்ரென்ஸு. அந்த பொண்ணுக்கு 19 இருக்குன்னா அந்த பையனுக்கு 17 வயசு. ஸோ அப்படி தான் 1 வயசு தான் டிஃப்ரென்ஸு. அந்த பையன் அந்த விஷயத்தை நோட் பண்ணுறான். சரி, அது கூட மேபி யாராச்சும் சாப்பிட்ருக்கலாம் அப்படி மாதிரி நினச்சி விட்டால் கூட, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சமாதிக்கு போய்ட்டு பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அந்த விஷயம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க அப்பா அது போக வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஆட்கள் அது கூட சேர்ந்து இந்த பையனும் சேர்ந்து போகிறான். அங்கே போயிட்டு பார்க்கும்போது தான் இன்னொரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா, இந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க, இறந்து போயிருக்கிற பொண்ணு, அவங்க ஆசையாக ஒரு பூனை வளர்த்தாங்க. அந்த பூனை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிருக்குது. அப்படி காணாமல் போன பூனை எந்தால போச்சு அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுது ஏங்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 2-3 நாளாக அந்த அக்கா பண்ணிட்டு இருந்ததை பார்த்தீங்கன்னா தம்பி பார்த்துக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் காணாமல் போய் 3 நாள் ஆச்சு, எவ்வளோ தான் அழுகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே அதை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அவங்க லைஃப்பை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்படி காணாமல் போனால் அந்த பூனைங்க இப்போ அக்காவுடைய சமாதி இருக்க பாருங்க, அந்த சமாதிக்கு முன்னாடி செத்து கிடக்குது, வயிறு ஊதி போய் ஒரு மாதிரி உப்பு போய் இருந்துட்டு இருக்குது. அது அவங்களுடைய பூனை தான் அப்படிங்கிறத பையன் அடித்து சொல்கிறேன். ஏன்னா கழுத்தில் ஒரு மணி கட்டி விட்ருக்காங்க, அந்த மணியோடு அந்த பூனை செத்து கிடக்குது. பையன் பார்க்குறான், மிரண்டு போகிறான், என்ன இது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே அவங்க அப்பா வராங்க, நம்ம பூனை தாண்டா இது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஆமாப்பான்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொன்ன வார்த்தை, பாரு உங்கள் அக்கா வந்துட்டு ஆசையாக வளர்த்த பூனை, அவள் உயிரோடு இருக்கும்போது தேடினா வரல, இப்போ அக்கா செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இங்கே வந்து தான் உயிரோ விட்டுருக்கு போதா அப்படிங்கிற மாதிரி என்ன அது ஒரு மாதிரி ஊரில் இருக்கவங்கலாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஜென்ரலாக கொஞ்சம் பாசமாக பூனை இறந்து போயிருக்கா அப்படி மாதிரி நினச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் தம்பிக்கு அப்போவுமே ஒரு விஷயம் புரிய வரல. அங்கே அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பண்டங்கள் காணாமல் போயிருக்குது, இங்கே அக்காவுக்கு பிடிச்ச பூனை இறந்து போயிருக்கா அப்படின்னு ஏதோ சம்திங் ராங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தம்பிக்கு தோண ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே அந்த அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் ஆச்சுன்னு சீக்கிரமாக கதவை சதைச்சு தூங்கிடுதாங்க. அதிகாலையில் சூரியன் உதிச்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் வெளியே வராங்க. இப்படி போய்கிட்டு இருக்குது. கேட்டால் அந்த பொண்ணுடைய ஆத்மா சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அதே ஊரை சேர்ந்த இன்னொரு பொண்ணுங்க, பேர் பார்த்தீங்கன்னா மங்களம் அப்படிங்கிறவங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியூரில் ஒரு படிப்பு வச்சு ஒரு எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அப்படி போனவங்க இப்போ ரிட்டன் ஊருக்கு திரும்பி வராங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு தான் இறந்து போயிருக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். பட் அவங்க ஒரு முக்கியமான எக்ஸாமுக்கு போனதுனால தான் ஃப்ரெண்டுடைய இறப்புக்கு அந்த பொண்ணால் வர முடியல.
இப்போ திரும்ப ஊருக்கு வராங்க. அப்படி வரும்போது நைட்டு ஒரு 9 மணிக்கெலாம் கிளம்ப வேண்டிய இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு இப்போ ரிட்டன் அவங்க ஊர் அந்த மதுரை கிட்ட இருக்குது பாருங்கள், போகிற வழியில் பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் இறக்கி விட்டு போயிடுவாங்க எஸ்சிஜிசி. அப்படி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் பைபாஸ் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட இறங்கிடுறாங்க. அப்படி இறங்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேஷுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது அந்த பொண்ணு பிறந்து வந்த ஊர் இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவும் பெருசாக தெரில. அப்படி இறங்கி கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு சவுண்டு, யாரோ பயங்கரமாக அழுகிற மாதிரி சத்தங்க, ரொம்ப ஏங்கி ஏங்கி தெவிங்கி அழுது உயிரே பெறும் போல் அந்த மாதிரி சத்தம் கேட்குது. எங்கே இருந்தால் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. சத்தம் வந்துட்டு கரெக்டாக இங்கே தான் கேட்குது அப்படிங்கிறது வந்துட்டு கணிக்க முடியல அந்த பொண்ணால். ஸோ கொஞ்ச நேரம் திரும்ப சரி நமக்கு பிரம்மையாக இருக்கும்போது சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்ப நடந்து போகிறாங்க. அது யாருடைய வாய்ஸ்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. ஏன்னா ஊரில் இருக்க எல்லாருமே அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யாராச்சும் அழுதாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த வாய்ஸ் அழுகிற சவுண்டு ஒரு மாதிரி கரகரன்னு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போ என்னால் திரும்பி சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு கொஞ்சம் நிற்கிறாங்க, நின்றுட்டு பார்க்குறாங்க. அந்த கிணறு இருக்குது பாருங்கள், கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு தொட்டி மாதிரி சின்னதாக ஒன்று இருக்குது, அதில் தான் சவுண்டு கேட்டுட்ருக்குது. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, யார் இந்த நேரத்தில் உட்காந்து அழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நேராக அந்த தொட்டிக்கிட்ட நடந்து போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தூரத்தில் தெருவுலகு இருக்குது, அந்த வெளிச்சம் லைட்டாக தொட்டிக்கிட்ட அடிக்குது. பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தங்க பொண்ணு தான், ஒரு மாதிரி கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்காங்க. முன்னாடி முடியை பார்த்தீங்கன்னா தலைக்கு முன்னாடி போட்டு உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. இந்த பொண்ணு பார்க்குறாங்க, இவங்களுக்கு அந்த லெவலில் பயம்லாம் இல்லைங்க. அந்த மூட நம்பிக்கையில் அந்த பொண்ணு நம்புற ஆளே கிடையாது. ஸோ நேராக கிட்ட போயிட்டாங்க. கிட்ட போயிட்டு என்னாச்சு, எதுக்கு உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த பொண்ணு பதிலுக்கு ஏங்கி அழுகிறாங்களே தவிர்த்து அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. ஏமா உன்ட்ட தான்மா கேட்குறேன், யாருமா நீ, எதுக்குமா இங்கே உட்காந்து தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்க, சொல்லுமா என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறாங்க. மேபி பசங்க யாராச்சும் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் கூட அந்த பொண்ணு கேட்டதாக சொல்லப்படுது. அப்படி கேட்டால் அந்த பொண்ணுகிட்ட இருந்து பதில் வரல, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ தான் சரி யாருன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த முடியை, அந்த முன்னாடி முடி கிட்டக்கு நவுட்டிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த முடியை தொடலான்னு சொல்லிட்டு போகும்போது முடியை தொட்டுட்டாங்க. தொட்ட மறு செகண்டுங்க அந்த கிணறுல உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்படி கிணத்துக்கு அவங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த பொண்ணை, அதாவது பார்த்தீங்கன்னா மங்களம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள அவங்க அப்பா கூப்பிட்ற மாதிரி ஒரு சவுண்டு. ஏன் மங்களம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்ற மாதிரி ஒரு சவுண்டு. டக்குன்னு திரும்பி அப்பா அப்படிங்கிற சொல்லி திரும்பி பார்த்த பொண்ணு பின்னாடி அப்பாவும் யாரும் இல்லை, அதுக்கு பதிலாக இறந்து போயிருக்கிற பொண்ணு இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய சமாதி இருக்குது. இது நான் ஏற்கனவே சொன்னது தான். அந்த பஸ் ஸ்டாண்டு கிணறு, அது பக்கத்தில் வேப்பமரம், அது பக்கத்தில் சமாதி இருக்குதுன்னு சொன்ன பாருங்கள். சமாதி இருக்குது. அந்த சமாதியில் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது. அந்த வண்டியுடைய ஹெட்லைட் பட்டு அந்த சமாதியில் பொறிச்சிருக்கிற இறந்து போன தன்னுடைய ஃப்ரெண்டு இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய ஃபோட்டோ ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை பார்த்து இந்த பொண்ணு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்ம ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க, நம்ம அந்த ஸ்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது வேறு விஷயம், அதை மறந்துட்டோம். இப்போ திரும்ப ஃபஸ்ட் டைம் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க சமாதியை பார்க்குறோம், அவங்க உடல் அந்த மண்ணுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபீல் ஆகும் இல்லையா. அப்படி ஃபீல் ஆகுது. அப்படி ஃபீல் ஆன மறு நிமிஷம் சரி முன்னாடி இருந்த பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற பொண்ணை காணும். என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி இந்த பொண்ணு குழம்பி போகிறாங்க. குழம்பி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு இவங்க பொண்ணு கையில் வச்சுருக்க ஃபோனுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா பொண்ணுடைய அப்பா. உடனே பொண்ணு ஃபோன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பொண்ணுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏம்மா என்னம்மாச்சு, நான் மறந்துட்டேம்மா, தூங்கிட்டேன், வந்துட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்கும்போது அப்பா அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அப்பா வந்து இறங்கிட்டேன்ப்பா, நான் நடந்து வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஒரு பொண்ணை பார்த்து அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. உடனே அப்பா திரும்ப சொல்கிறாங்க, ஏம்மா உன்னை வந்துட்டு ஊருக்கிட்ட வரும்போதே ஃபோன் பண்ண சொன்னேன்ல, ஏம்மா தனியாக நடந்து வர, அந்த ராத்திரிலாம் அந்த பக்கம் போகாதம்மா, அங்கே ஏதோ சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது இப்போ அந்த பொண்ணுக்கு கேட்குது. பக்கத்தில் இருந்து அந்த பொண்ணுடைய அம்மா அவங்க அப்பா கிட்டே, ஏங்க நம்ம பொண்ணு தனியாக வந்துட்டுருக்கா, சும்மா ஏதாவது சொல்லி பயமுறுத்தாதீங்க, ஃபோனை வைங்க, வந்துடுவாங்க, இல்லை போய் கூட்டுவாங்க, போங்க ஓடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிற விஷயம். அதுக்கப்புறம் வேகமாக அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா டக்குன்னு கழுத்தில் ஒரு துண்டு தூக்கி போட்டு கிளம்பி பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு நடந்து வராங்க. வர வழியிலே பொண்ணு பாதி தூரம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பொண்ணை கூட்டிட்டு வாமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நார்மலாக பொண்ணோ இல்லை பையனோ யாரோ ஒருத்தங்க வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா எப்படி கவனிப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் வேணுமாம்மா, காஃபி வேணுமாம்மா, போட்டு தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி என்ன அவங்க அப்பா அம்மா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சரிம்மா எதுவும் பிரச்சனை இல்லை, எக்ஸாமில் எப்படிமா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அன்றைக்கி ராத்திரி அதோடு முடிஞ்சு போதுங்க. நார்மலாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. அப்படி தூங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில் ஆகுதுங்க. காலையில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ண போகிறாங்க அந்த பொண்ணு. அப்படி போயிட்டு மீட் பண்ண போகும்போது தான் வந்துட்டு என்னென்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிற ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு கேட்குறாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி, நம்ம ஃப்ரெண்டு இறந்து போனால் இல்லையா,
அவள் ஏதோ ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம் வச்சுட்டு இருக்கலாம் பார்த்துக்கோ, அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்க்குறதா வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்க மாதிரி என்னென்ன இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ வந்திருக்கிற அந்த மங்களம் அந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. பட் இதை கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா, காவலில் கேட்டிங்களா, அப்புறம் ஏன்டி இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த பொண்ணு சொல்கிறான். அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் நேற்று ராத்திரி நான் வரும்போது எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் இப்போ அந்த மங்களம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னங்கிறத பார்க்கும்போது, ராத்திரி நான் வந்து இறங்கினேன், அப்போ யாரும் அந்த கிணத்துக்காரில் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, அப்போதுக்கு ஏதோ பார்க்க ஒரு மாதிரி பிச்சைக்காரி மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ மங்களம் சொல்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. என்னன்னா அந்த மங்களத்துக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்கிறாங்க, எம்மா அங்கே பாரு, நீ பார்த்தேன்னு சொல்கிற பாரு, எங்களை பார்த்து நீ கேள்வி கேட்குற, நீ பார்த்ததே ஒருவேளை அந்த பொண்ணுடைய ஆத்மாவை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுமா. எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க, அவள் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கா, சுற்றிட்டு இருக்கா, முடியை விரிச்சு போட்டு அலையுதா, இப்படிங்கிற மாதிரி தான் ஊருக்காரங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் நீயும் வந்து சொல்லிட்டு இருக்க, உண்மையை சொல்கிறியா இல்லை எங்களை பயமுறுத்த சொல்கிறியாமா அப்படிங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது, நான் ஏன்டி பயமுறுத்த போகிறேன், உண்மையை தான் சொன்னேன், ஆனால் அது வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு தெரியாதா என் ஃப்ரெண்டுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும், அவள் எப்படி இருப்பா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாதா, நம்ம ஃப்ரெண்டு கிடையாது, வேறு யாரோ தான் வந்துட்டு முடியாமல் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க போல் அப்படிங்க மாதிரி என்ன அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி நான் வந்துட்டு போயிருந்தாங்க. அப்படி போனதுக்கப்புறம் திரும்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே பாருமா ஊருக்குள்ளே ஒரு மாதிரி பேச்சு போய்கிட்டு இருக்குது, கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணுடைய ஆத்மா சுற்றிட்டு இருக்குங்கிறாங்க, 6 மணிக்கு மேலே வீட்டு விட்டு வெளியே போகாதம்மா அப்படிங்க மாதிரி என்ன அந்த பொண்ணுக்கிட்ட அம்மா சொல்கிறாங்க. இப்போ அதை கேட்டு அந்த பொண்ணு, ஏன்னா அந்த பொண்ணுக்கு மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க, அதனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, ஏமா சும்மா என்ன அந்த காலத்து மாதிரி மூட நம்பிக்கை பேய் பிசாசு நம்பிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, இங்கே பாரு உனக்கு தெரியாது, ஸ்ட்ரிக்டாக சொல்கிறத கேளு, வெளியே போகக்கூடாது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அதை கேட்குற மாதிரி இல்லை. அம்மா பேச்சை மீறி இவங்க அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடு பக்கத்தில் இருக்க பாருங்கள், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய்ட்டு நைட்டு ஃபுல்லாக அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக இந்த டிவிலாம் பார்த்துட்டு ஒரு 10-10:30 மேலே தான் திரும்ப கிளம்பி வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு தூங்குறாங்க அந்த பொண்ணு அந்த ரூமுக்குள்ளே. அப்படி தூங்கினதுக்கப்புறம் ராத்திரி போல் ஒரு 12:30-1 மணி இருக்குங்க, அந்த பொண்ணு ஒரு மாதிரி திடீர்னு கத்தி அலறி அடித்து நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க எந்திக்கிறாங்க. அப்படி எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா 2 பேருமே ஒரு மாதிரி வந்துட்டு என்னமாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் அந்த பொண்ணு எப்படி இருக்கிறாங்கன்னு அவங்க பொண்ணு நெஞ்சு துடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காதுக்கு கேட்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேகமாக ஹார்ட் துடிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை மூச்சு வாங்கிட்டே சொல்கிறாங்க, இல்லை கெட்ட கனவு வந்துச்சு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி கனவு இருந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கெட்ட கனவு வந்துருச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த பொண்ணுடைய அம்மா, நான் சொன்னேன் கேட்டியா, ராத்திரி போல் வெளியே போகாதான்னு சொன்னால் என் இஷ்டத்துக்கு வெளியே போயிட்டு வந்தால் இந்த மாதிரி தான் ஆகும் பார்த்துக்கோ, ஒழுங்காக பாடு காலையில் தண்ணீர் போகணும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு படுத்ததுக்கப்புறம் பொண்ணு பக்கத்தில் போய்ட்டு செம்பில் தண்ணியை கோரி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியை கோரி குடிக்கிறாங்க. அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் அடுத்து ஒரு விஷயம் நடக்குது. இவங்க வீட்டில் பின்னாடி கொல்ல போகிறோன்னா கிச்சன் இருக்குது இல்லையா, கிச்சனில் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பெரிய பானை இருக்குதுங்க, அதில் கோரி குடிக்கிறாங்க. அப்போ அந்த கிச்சனுக்கு வெளியே பின்வாசல், அந்த பின்வாசல்லேருந்து தாகமாக இருக்குது தண்ணி கூட எனக்கு கொஞ்சம் அப்படிங்கிற என்ன ஏதோ ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி இந்த வாய்ஸு அன்னைக்கு அந்த கிணத்தாங்கரையில் அந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க பாருங்கள், அந்த அழுத குரல் மாதிரியே இந்த பொண்ணுக்கு கேட்டிருக்கு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய பின்வாசல் வந்துட்டு ஓட்டு வீடுதாங்க, அதனால் அந்த கேப் வழியாக எட்டி பார்த்தாலே யாருன்னு என்ன தெரிஞ்சிடும் பாருங்கள். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணு அந்த கேப் வழியாக பார்க்குறாங்க. அன்றைக்கி நல்ல நிலா வெளிச்சம் இருந்துகிட்டு இருக்குதுங்க, வெளியே யார் நிற்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த பொண்ணு மறந்து போகிறாங்க. அன்றைக்கி கிணத்துக்கிட்ட யார் இருந்தாங்களோ அதே பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் இன்றைக்கும் முடியை விரிச்சு போட்டு முன்னாடி நின்று எனக்கும் தண்ணி அப்படிங்க மாதிரி கேட்டுட்ருக்கேங்க. அடுத்த நிமிஷம் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா ஊரில் வேறு அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், கெட்ட கனவு வேறு வந்திருக்குது, இப்போ தண்ணி கேட்குறாங்களா கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரியாமல் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த நிமிஷங்க இந்த பொண்ணுடைய அம்மா பார்த்தீங்கன்னா டக்குன்னு பின்னாடி இருந்து இந்த பொண்ணுடைய தோளில் கை வச்சுருப்பாங்க போல், பயந்து கையில் வச்சுருந்த அந்த செம்பு கீழே போட்டாங்க. பொண்ணு ஆண்ட்டு கத்திட்டாங்க, என்னடி ஆச்சு சும்மா ஊனான்னு கத்திக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்டுறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, இல்லைம்மா ஒரு மாதிரி வெளியே யாரோ தண்ணி கேட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, தண்ணி கேட்டாங்களா, டக்குன்னு அவங்க அம்மா கதவை திறந்து பார்த்தா பின்னாடி யாரையுமே காணும். என்னடி சொல்கிற, என்னடி உளறிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் பார்த்தம்மா, அந்த கேப் வழியாக பார்த்தம்மா, வெளியே ஒரு பொண்ணு இருந்து தண்ணி கேட்டுட்டு இருந்தாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு ஊரில் வேறு பேச்சு போய்கிட்டு இருக்குது, நீ தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்ருக்க, இதுக்கப்புறம் நான் சொல்கிறது கேளு, 6 மணிக்கு மேலே எங்கேயுமே போகக்கூடாது, நாளைக்கு காலையிலே வழியாக கோயிலுக்கு கூட்டு போய் உன்னை முத்தாராமன் கோயிலில் தண்ணி எறியன்னு பார்த்துக்கோ, அதுதான் உனக்கு முக்கியமான வேலை அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அந்த பொண்ணுடைய அம்மா சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க அம்மா கூடயே வரங்க வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுதுங்க. பொண்ணு பார்த்துக்கிட்டு காலங்காலத்தில் அவங்க அம்மா எழுந்ததுக்கப்புறம் கோவிலுக்கு போகணுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பொண்ணு இல்லைம்மா சாயந்தரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க.
அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. நேற்று ராத்திரி இந்த மாதிரி கெட்ட கனவு வந்துச்சு. அது என்ன மாதிரி கனவாக இருந்திருக்குன்னா, நமக்கு கூட அந்த மாதிரி கனவு வந்திருக்குங்க. அதாவது இப்போ நீங்கள் சென்னையில் இருந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஊர் திருநெல்வேலின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சென்னையில் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் இடம் பார்க்குறதுக்கு திருநெல்வேலி மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி குழப்பி போட்ட மாதிரி கனவு வரும் இல்லையா, அந்த மாதிரி கனவு வந்திருக்குது. வந்தது மட்டும் இல்லாமல் திடீர்னு இந்த பொண்ணு எதுலேயோ வந்துட்டு பயங்கரமாக ஏதோ டேம் மாதிரி தண்ணி இருக்கிற பிளேஸில் ஏதோ உள்ளே உழுற மாதிரி ஒரு கனவு இந்த பொண்ணுக்கு வந்திருக்குது. ஸோ இப்படி தாண்டி எனக்கு கனவு வந்துச்சு, ஏன்னு தெரில. நான் உழுந்ததுக்கப்புறம் டக்குன்னு எழுந்துச்சி பார்த்தா கனவு. அதுக்கப்புறம் வெளியே போனேன். வெளியே அதே மாதிரி அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்துருந்த பொண்ணு தண்ணி கேட்டாங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்தா அந்த யாரையுமே காணும். எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படி மாதிரியான விஷயத்த அந்த பொண்ணு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஒரு பொண்ணுடைய தங்கச்சி அவளும் உட்காந்து அந்த கதையை கேட்டுட்ருக்கா. அவள் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத பார்க்கும்போது, இங்கே பாரு, நான் வந்துட்டு அந்த பையனை லவ் பண்ணுறவனுக்கு தெரியும் தானே. எந்த பையனை இறந்து போயிருக்காங்க பாருங்க ஒரு பொண்ணு, அந்த பையனுக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க, அந்த 18 வயசு தம்பி. அந்த பையனை இந்த பொண்ணு லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை சொல்கிறா, இல்லை அவன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். அவங்க அக்கா இறந்த அன்னைக்கு அந்த கிளம்புன்னு ஒன்று வச்சாங்க. அப்போ அந்த பூனை இறந்த கதையும் அது போக வந்துட்டு அக்காவுக்கு பிடிச்ச பண்டம் காணாமல் போயிருக்கு பாருங்கள், அந்த கதையும் என்கிட்ட சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி அக்கா சம்மந்தப்பட்ட எதுவுமே என்கிட்ட பேசிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த பொண்ணு இப்போ எல்லாருக்கும் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஓரளவு அவங்களுக்கே புரியுது, உண்மையிலே அந்த பொண்ணுடைய ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுக்கு கால் வருது, மங்களத்துக்கு கால் வருது. அவங்க அம்மா கால் பண்ணிட்டு எங்கடி இருக்கேன், கடைக்கு போய்ட்டு இந்த ஜாமான் வாங்கிட்டோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த லிஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு அவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, நேராக கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய்ட்டு ரிட்டன் வருவாங்க பாருங்கள். அப்படி வரும்போது அந்த கல்லறையை பார்த்துட்டு தான் வந்தோடனே நான் ரோட்டுக்கு அந்த பக்கம் தான் கடை இருக்குது. அந்த கல்லறையை அப்படி பார்த்துட்டு வந்துட்டுருக்கேங்க. டக்குன்னு முன்னாடி திரும்பி பார்த்தாங்க, ராத்திரி போல் தண்ணி கேட்க வச்சு பாருங்கள் ஒரு பொண்ணு, அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்துருந்த பொண்ணு, அதே பொண்ணு இவங்க முன்னாடி வந்து நிற்கிறது. இவங்க கண்ணுக்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் பதறி கையில் இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, யாரோ அந்த பொண்ணு உடலை பிடிச்சி குளுக்குறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு கண்ணை திறந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அது வேறு எந்த பொண்ணும் இல்லைங்க, முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த ஃப்ரெண்டை பார்க்கும்போது முதல்ல அந்த இன்னொரு பொண்ணை பார்த்த மாதிரி தான் தெரிஞ்சு. இப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, ஏதோ நம்ம மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம், யாரை பார்த்தாலும் நம்ம அன்றைக்கி பார்த்தா அந்த பொண்ணு மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்குது, இது பிரம்மையா உண்மையா அப்படிங்கிறது தெரியல, சாயந்தரம் போல் அம்மா கூட போய்ட்டு தண்ணி ஏறிய போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணிவிட்டு நேராக அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போய்ட்டு அம்மா கிட்ட திங்ஸை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி குளிர் ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அடுத்த நிமிஷமே. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம ரெஸ்ட் எடுத்துலாம் சொல்லிட்டு படுத்துட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போகும்போது எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டலில் போய்க்கலாம் நினச்சிருப்பாங்க போல். அப்படி படுத்தவங்க என்ன இருக்குன்னா, நல்லா தூங்கியிருக்கிறாங்க போல். ஏன் அப்படின்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, எங்க பிள்ளையை போய் எழுப்புங்க, சாயந்தரம் கோயிலுக்கு வரேன்னு சொன்னால் போயிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாங்க. அதுக்கப்புறம் ஏதோ உடம்பு சரியில்லை போல், பார்த்தாலே உடம்புலாம் கொதிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிள்ளையை பாவம் தூங்கிட்டு இருக்கான், நான் மெடிக்கலில் போய் நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன், வந்து நம்ம எழுப்பி பாப்பா எந்திரிச்சா பார்த்துக்கலாம், இல்லை காலையில் கூட்டி போய்க்கலாம் கோயிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம், இப்போ தூங்கினாலே உடம்பு சரியாயிரும், பார்த்துக்க எழுப்பாத அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டாங்க. நீங்கள் கொடுக்குற செல்லம் தாங்க உங்கள் பிள்ளைக்கு இந்த மாதிரி காரணம் அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பாவை திட்டிட்டு அப்புறம் அந்த பொண்ணை கண்டுக்கலைங்க. அதுக்கப்புறம் என்னது, அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாகுது, அந்த பொண்ணை எழுப்பி பார்த்துருக்காங்க, சாப்பிட்றியான்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லியிருக்கிறான், சொல்லிவிட்டு படுத்துருக்குறான் மங்களம். அப்படி படுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னா, எந்திரிச்சு பார்க்கும்போது மங்களத்தை காணும். ஏன்னா வீட்டில் மங்களத்துக்குன்னு தனி ரூம் இருந்தாலும் அந்த ரூமுக்கு கதவுலாம் கிடையாதுங்க, சும்மா தான் படுத்துருப்பாங்க போல். காலையில் எழுந்துச்சி பார்க்குறாங்க அம்மா, ரூமில் வந்துட்டு மங்களத்தை காணும். பாத்ரூம் இருப்பான் பார்த்தா பாத்ரூமில் இல்லை, பின்னாடி கொல்லப்புறத்துலையும் இல்லை. கொஞ்சம் விடிஞ்சிருது. ஒரு 7 மணி ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறாங்க, எங்கேயுமே காணும். அப்போ தான் கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிக்குது, பொண்ணை காணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ இதை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பிச்சாச்சுங்க. ஒரு சில பேர் ஊரில் வந்துட்டு 4 விதமாக பேசுவானுங்க பாருங்கள், பொண்ணு அவங்க கூட ஓடி போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தரகுறவாக பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய ஆத்மா தான் ஏதோ பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய அம்மா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களாம் அந்த விஷயத்தை பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலிமா ஊர் ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிக்குது. அந்த முதல்ல இறந்து போனால் பாருங்கள், அவளுடைய ஆத்மா தான் இவ்வளோ ஏதோ பண்ணிடுச்சு அப்படி மாதிரி என்ன ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. இப்போ என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற விஷயம் தெரியல. சாயந்தரம் வர தேடிட்டு இருக்காங்க. சாயந்தரம் ஆகியுமே அந்த பொண்ணை காணும். சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் வந்து ஒரு பக்கம் எல்லா பக்கம் தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடினாலுமே எதையுமே காணும், பொண்ணை காணும். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு வயசானவருங்க, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கிணத்து ஓரமாக உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருப்பார் போல். அப்படி பீடி குடிச்சிட்டு இருக்கவர் தான் டக்குன்னு கிணத்துல பார்த்து மிரண்டு போய், எப்போ இங்கே வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா, அந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி இருக்க கிணறு இருக்க பாருங்க, அந்த கிணத்துக்குள்ளே குப்புறக்கா பார்த்தீங்கன்னா ஒரு உடல் மிதந்துட்டுருக்கு, ஒரு பொண்ணுடைய உடல் தான்.
ஆனால் அது யார் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரில. ஒரு பொண்ணுடைய உடல் மிதந்துட்டு இருக்குது. இப்போ அந்த காணாமல் போயிருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு, ஏன்னா அவங்க பொண்ணாக இருக்குமோ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு துடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது தான் உடனே அந்த பொண்ணை பார்த்து அவங்க அம்மா, இது என் பொண்ணு இல்லை, இது என் பொண்ணு இல்லை, என் பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணுடைய ஃபேஸே தெரில, தலைக்குப்புறம் தான் கிடக்காங்க. ஆனால் என் பொண்ணு இல்லை, என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, எதுவுமே பார்த்தீங்க மட்டும் தெரியல. உடனே சரி இது யாராக வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, ஃபஸ்ட்டு வெளியெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னென்னா அந்த பொண்ணுடைய உடலை எல்லோரும் சேர்ந்து வெளியெடுக்கிறாங்க. அப்படி வெளியெடுக்கும் போது தான் பார்த்து எல்லோரும் துடிச்சு அழுகிறாங்க. ஏன்னா காணாமல் போயிருக்கிற மங்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க உடல் தான். ஆனால் அவங்க அம்மா எதுக்கு இது ஏன் பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, அந்த மங்களத்துக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸே கிடையாது. அந்த மங்களம் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே குதிச்சு இறந்து போயிருக்கிறாங்க இல்லையா, குதிச்சு இறந்தாங்களோ எப்படி இறந்தாங்கிறது தெரில. ஆனால் அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸு கிடையாது. இதனால தான் அந்த பொண்ணுடைய அம்மா ஏன் பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, ஓகே உடம்பு எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியுமே இந்த உடலையும் நம்ம அட்டாப்சி பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் ஹாஸ்பிட்டலில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேராக கொண்டு வந்து இந்த பொண்ணுக்கு எப்படி அடக்கம் பண்ணணுமோ ஊரில் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பொண்ணுடைய உடலை அடக்கம் பண்ணுறாங்க. அப்படி அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஊர் மக்களுக்கு ஒரு மாதிரி பெரிய சந்தேகம். ஏன்னா ஊரில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கடைசி வெள்ளி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்னென்னா பூஜை வைக்கிறாங்க. ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்கார சொல்லசாமி கோயிலில் பூஜை வைக்கிறாங்க. அந்த கோவிலில் பூஜை வைக்கும்போது என்ன ஆகுது, அங்கே காவல் தெய்வத்துக்கு சாமியாடி என்ன பண்ணுறாருன்னா, சாமி பயங்கரமாக ஆடிட்டு, எப்பா ஊரில் அடுத்து சாவு விழ போது, ஏற்கனவே 2 சாவு விழுந்துருச்சு, 2 சாவுக்குமே இதுதான்ப்பா காரணம். ஸோ எனக்கு என்ன பண்ண தெரில, இன்னொரு சாவு விழ போது, என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரில, என்னால் பாதுகாக்க முடியல, கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு மிகப்பெரிய யாகம் பண்ணு பூஜை பண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு விஷயத்தை சாமியாடுறவர் சொல்கிறார். ஆக்சுவலி இவர் அந்த இடத்துல சாமியாடிட்டு இருக்கும்போது ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் இல்லைங்க. அந்த கோவிலை சேர்ந்தவங்களும் அந்த நபரின் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஒரு 10-15 பேர் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த விஷயம் ரொம்ப பெருசாக யாருக்கும் தெரிய ஆரம்பிக்கல. ஆனால் இன்னொரு சாவு விழப்போது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த நபர் சொன்னார் இல்லையா, இதில் எல்லோரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஊரில் கடைசி வெள்ளி அன்னைக்கு காவல் தெய்வத்துக்கு சாமியாடி இந்த மாதிரி வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிற விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எப்படி இதை சால்வ் பண்ணுறது, உண்மையாகவே இது உண்மையாக பொய்யா? ஏன்னா ஒரு பக்கம் இந்த பொண்ணு முதல்ல ஒரு பொண்ணு இறந்து போனால் எப்படி இறந்தானே தெரியல, அவளுடைய ஆத்மா தான் இந்த பொண்ணை இறக்க வச்சிருக்குது, அதுவும் அவள் சமாதிக்கிட்ட இருக்க அந்த கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டு சாவடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம் பேச்சு போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் எப்படி இறந்தா என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் இன்னொரு பக்கம் யாருக்குமே தெரியல. இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது என்ன சொல்ல வரீங்க, ஊரில் அடுத்து ஒரு சாவு விழ போது அதுக்கும் இந்த மாதிரி அமானுஷம் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னன்னு தெரில. அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஊருக்கு பெரிய ஒரு மாந்திரிகம் தெரிஞ்ச பேயோட்ட தெரிஞ்ச ஒரு நபரை ஊருக்காரங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா சேர்த்து போட்டு கூட்டிகிட்டு வராங்க. அப்படி அவர் ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் அதே ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஊர் காவல் தெய்வம் இருக்குது பாருங்கள், எல்லை காவல் தெய்வம் அந்த சாமி, அந்த கோவில் தான் முதல்ல போய்ட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேயே அந்த பூஜையை பண்ணுறாருங்க. அந்த பூஜையை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் உங்கள் ஊரில் 2 உயிர் போயிருக்குது, இப்போ அடுத்த உயிர் போகுது அப்படிங்கிறத உங்கள் சாமியே சொல்லியிருக்குது, கரெக்டு தானே? கரெக்டு தான் ஐயா, அது எந்த வகையிலையும் போய் கிடையாது, முழுக்க உண்மை. நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி இங்கே முதல்ல இறந்து போன அந்த பொண்ணுடைய ஆத்மா எதுவுமே பண்ணலை, 2வது பொண்ணு. அப்புறம் எப்படி இந்த 2வது பொண்ணு இறந்தாங்க, இன்னொரு பொண்ணு சாக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஊருக்கு வேண்டாதவன் எவனோ ஊருக்கு செய்வனை செஞ்சு ஏவி விட்டுருக்கான். ஊரில் நல்ல திருமணம் வயசில் இருந்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இறக்குறதுக்கான செய்வனை இது சும்மா பண்ண மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணால் அனுபவிச்சிருக்கான், பிரச்சனை அனுபவிச்சிருக்கான், அதனால தான் என்ன பண்ண தெரியாமல் இந்த மாதிரி ஏவலை விட்டுருக்கான். இந்த ஏவலை எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எடுத்தால் மட்டும்தான் ஊரில் அடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகவாதி சொல்கிறாருங்க. இதெல்லாம் கேட்டு எல்லோரும் மிரண்டு போகிறாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் உண்மை தானே அப்படிங்கிறதே பாதி பேருக்கு தெரியாதுங்க. பேய் பிசாசு தாண்டி ஏவல் பில்லி சூனி அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஸோ இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஏவலை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 12 நாள் பூஜைங்க. அந்த பூஜை நடக்கிற வரைக்கும் ஊருக்கு எந்த கெட்டதும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாமியார் கேரண்டி கொடுக்குறாரு. அந்த 12 நாளும் அந்த கோவில்லையும் அந்த ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா மகா யாக பூஜை நடத்துகிறாங்க. அந்த பூஜையின் விளைவாட்டி என்ன ஆகுது அப்படின்னா, ஊரில்ங்க நடு ஊர் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பழைய அந்த பூவரசு மரம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மரம் இருக்குது. அந்த மரத்து மூட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்னா ஏவல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அந்த சாமியார் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த மரத்து மூட்டுக்களை தோண்டி பார்த்தா உள்ளே மறண்டு போயிடுவீங்க. நிறைய பெண்களுடைய நீட்ட முடி இருக்குது. அது போக பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில இந்த செயின், மோதிரம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ தான் அந்த விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. அதில் ஒரு பொண்ணுடைய கொலுசு காணாமல் போயிருக்குது ரீசெண்டாக.
அந்த பொண்ணுடைய கொலுசும் அந்த மண்ணுக்குள்ளேருந்து கிடச்சிருக்குது. ஆக்சுவலி என்னென்னா அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, பயங்கரமாக காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கு. யாருக்கு? அந்த கொலுசு உள்ளே இருக்க பாருங்க அந்த பொண்ணுக்கு. அப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த சாமியார் மட்டும் வராமல் இருந்தார் அப்படின்னா அந்த ஏவல் வச்சான் பாருங்க, அவனுடைய அடுத்த டார்கெட்டு இப்போ அந்த கொலுசு காணாமல் இருக்க பாருங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இப்போ அந்த பொண்ணு சீரியஸாக பயங்கரமான காய்ச்சல் துடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஏவலை ஃபுல்லாக எடுத்து முடிச்சு விட்ருதாரு அந்த சாமியாருங்க. அட் த சேம் டைம் அந்த பொண்ணுக்கும் என்னால் முடிஞ்ச நான் பிரார்த்தனையை நான் பண்ணியிருந்தேன், பூஜைகளை பண்ணுறேன். பட் பொண்ணுடைய உடல்நிலை கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சீக்கிரமாக அட்மிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு போய் தான் அந்த பொண்ணு உயிர் பழிச்சு வந்திருக்காங்க. அதாவது 3வது உயிர் போய் திரும்பி போகாமல் தவிச்சு வந்திருக்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், எவனா ஒருத்தன் எவன் அப்படிங்கிற விஷயத்த யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஊருக்கு ஆகாதவன் மொத்த ஊருக்குமே, அதாவது இதுக்காக தான் சொல்லுவாங்க போல், ஊருக்கு ஆகாதவன் மொத்த ஊருக்குமே இந்த மாதிரி செய்வன்னு வச்சுருக்கான். இதுக்கு தான் சொல்லுவாங்க, உங்கள் தலைமுடியவோ இல்லை நகத்தையோ இல்லை உங்களை சார்ந்த பொருட்களையே யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க, எரிச்சிருங்க, இல்லை ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இவனுக்கு இந்த இறந்து போன பெண்களுடைய முடி கண்டிப்பாக அவனுக்கு கிடச்சிருக்கும். அவங்களுடைய திங்ஸை வச்சு தான் அவன் ஏவல் ஏவி அந்த மாதிரி பெண்களை சாகடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உள்ளுக்குள்ளே பல பெண்கள் சார்ந்த முடிகளும் பல பெண்கள் சார்ந்த பொருட்களும் இருந்திருக்கு. அப்படின்னா மொத்த ஊரில் இருக்க பெண்களையுமே போட்டு தொடர்றதுக்கு தான் என்னுடைய பிளானாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது எந்த மாதிரிப்பட்ட ஒரு கல்ச்சர், எந்த மாதிரிப்பட்ட ஒரு வகை அப்படிங்கிறது எனக்கு புரியல. பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் இதை விட ஒரு பயங்கரமான அமானுஷமான கதையில் நான் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ ஸோ மச் காய்ஸ், லவ் யூ ஸோ மச், பை.